அதிமுக போட்டியிட வேண்டாம்னு நினைச்சாங்களா? இல்லை, அது தவறுன்னு சொல்கிறேன். அப்படி அவர் போட்டியிடவில்லை என்பது தவறான முடிவு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சென்ற முறை வாங்கின வாக்குகளை விட குறைஞ்சிரும், அடுத்து இதுக்கு ஒரு பெரும் பொருள் செலவு செய்யணும், இந்த 2 விஷயங்களை தவிர்க்கணும்னு நினைக்கிறார். சரிதானே. நான் அந்த ஈரோடு தொகுதியில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியும் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் ஒரு முறை அங்கே இருந்து ஜெயிச்சிருக்கிறார், ஒரு முறை தோற்றிருக்கிறார். நான் அந்த அங்கிருந்து ஒரு களத்தில் நிலவரங்களை கேட்ட பொழுது, இன்றைய ஆளுகிற திமுக அரசாங்கத்தின் மீது மக்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க, எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறாங்க. அது அந்த ஈரோடு கிழக்கு என்பது அரசு ஊழியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி, படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி, அந்த ஈரோடு மாவட்டத்திலேயே அந்த தொகுதியில். அப்போ அவர்களிடத்தில் ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை இந்த அரசாங்கத்துக்கு மிக அதிகமாக இருக்கிறது. அவர்கள் எதிர்த்து வாக்களிக்க விரும்புகிறார்கள். என்கிட்ட நான் பல கட்சிக்காரர்கள், எனக்கு ஒரு 500 பேர் அங்கே தொடர்பில் இருக்கிறாங்க அந்த ஈரோடு கிழக்கில் மட்டும், அதில் சுற்றி இருக்கிற அந்த வட்டாரங்களில். அவர்கள் சொல்லுகிற கருத்து, 50,000 ஓட்டு நம்ம சாதாரணமாக வாங்கலான்னே, ஜெயிக்க முடியாது. நான் சொல்கிறது மினிமம், எந்த செலவும் நம்ம செய்ய வேண்டாம், ரொம்ப மினிமம், லீஸ்ட் ஆஃப் த லீஸ்ட் 50,000 ஓட்டு நம்ம ரொம்ப சாதாரணமாக வாங்கலாம் அப்படின்னு.